ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நாம 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்று முந்தைய காலம் இந்த லெசனில் 1.4 தொல் பழங்கால தமிழகம் இது யூனிட் 8 சிலபஸ் தான். இந்த டாபிக் இன்னைக்கு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்கலாம். தொல் பழங்கால தமிழகம். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபை ஆகும். வாங்க பார்க்கலாம். தொல் பழங்கால தமிழகம். கீழ் பழங்கற்கால பண்பாடு. ஹோமினியன் என அழைக்கப்படும் மனித மூதாதைய இனத்தால் உருவாக்கப்பட்ட கற்கால கருவிகளையே காலத்தால் முந்தைய பகுதியை சேர்ந்த கற்கருவிகள் தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்பட்டன. காலத்தால் முந்தைய பகுதியை சேர்ந்த கற்கருவிகள் தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்பட்டன. இப்பழங்கற்கால கருவிகள் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் குறிப்பாக அதிரம்பாக்கம், குடியம் உள்ளிட்ட இடங்களில் கிடைத்துள்ளன. அதிரம்பாக்கத்தில் நடந்த தொல்லியல் அகழாய்வுகளும் அங்கு கிடைத்த செய்பொருட்களை காஸ்மிக் கதிர்கள் மூலம் காலத்தை கணிக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதும் அங்கு சுமார் 1.5 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு 1.5 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்திருப்பதை காட்டுகின்றன. எங்கன்னா ஆண்டுகளுக்கு முன்பே அங்கு மனிதர்கள் வாழ்ந்ததை காட்டுகிறது. எங்கன்னா உதிரம்பாக்கத்தில் நடந்த தொல்லியல் அகழாய்வுகளில் அங்கு கிடைத்த பொருட்களை காஸ்மிக் கதிர் மூலமாக ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அது சுமார் 1.5 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்திருப்பதை காட்டுகின்றது. அப்புறம் கொசஸ்தலையாறு உலகின் மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாகும். உலகின் மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்று கொசஸ்தலையாறு. இங்கு வாழ்ந்த மனித மூதாதையர்கள் ஹோமோ எரக்டஸ் என்ற வகையைச் சேர்ந்தவர்கள். இங்கே வாழ்ந்த மனித மூதாதையர் என்ன வகையைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னா ஹோமோ எரக்டஸ் என்ற வகையைச் சேர்ந்தவர்கள். நெக்ஸ்ட் தொல்லியல் அகழாய்வு. மண்ணில் புதைந்துள்ள கற்கருவிகள், பானைகள், விலங்குகளின் எலும்புகள், மகரந்தங்கள் ஆகியவற்றை அகழ்ந்தெடுத்து மனிதர்களின் கடந்த கால வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதுதான் தொல்லியல் அகழாய்வு ஆகும். நெக்ஸ்ட் காஸ்மிக் கதிர் பாய்ச்சி கணித்தல். காஸ்மிக் கதிர் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? காய்ச்சி கணிக்கிறது எதுக்காக அப்படின்னா மாதிரிகளின் காலத்தை கணிக்கிறதுக்காக தான். காஸ்மோஜீனிக் கதிர்களை வெளிப்படுத்தி அறியும் முறை தான் காஸ்மிக் கதிர் பாய்ச்சி கணித்தல் அப்படின்னு அழைக்கப்படுது. காஸ்மோஜீனிக் கதிர்களை வெளிப்படுத்தி அறியும் முறை அது எதுக்காகனா மாதிரிகளின் காலத்தை கணிக்கிறதுக்கு இந்த முறை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு பொது ஆண்டு 1863 சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். பழங்கற்கால கருவிகளை முதல்ல கண்டுபிடித்தவர் யாருன்னா சர் ராபர்ட் ப்ரூஸ் தான். இவர் சென்னை பல்லாவரத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. 1863 முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இங்குதான். எனவே இங்கு கண்டெடுக்கப்பட்ட கை கோடாரிகள் சென்னை கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கப்படுகின்றன. இங்கே கை கோடாரிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இங்கு கண்டெடுக்கப்பட்ட கை கோடாரிகள் சென்னை கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கப்படுகின்றன. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவர் கண்டெடுத்த கருவிகள் சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ளன. யாருன்னா சர் ராபர்ட் ப்ரூஸ் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் எல்லாம் எங்கே இருக்குது இப்போ அப்படின்னா சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ளன. பழங்கற்கால மக்கள் காட்டு விலங்குகளை வேட்டையாடினர். இயற்கையாக கிடைத்த பழங்கள், கிழங்குகள், விதைகள், இலைகளை சேகரித்தனர். அவர்களுக்கு இரும்பு மட்பாண்டம் செய்வது பற்றி தெரியாது.
பழங்கற்கால மக்களுக்கு காட்டு விலங்குகள் வேட்டையாடினாங்க. இயற்கையாக கிடைச்ச பழங்கள், கிழங்குகள், விதைகள், இலைகளை சேகரித்தாங்க. ஆனால் பழங்கற்கால மக்களுக்கு இரும்பும் மட்பாண்டம் செய்வது பற்றி தெரியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதில் நோட் பண்ணிக்கோங்க. பழங்கற்கால மக்கள் இரும்பு மண்பாண்டம் செய்வது பற்றி தெரியல, அவங்களுக்கு தெரியாது. அவையெல்லாம் வரலாற்றில் மிகவும் பிற்காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டன. நெக்ஸ்ட்டு, கீழ் பழங்கற்காலத்தில் கைக்கோடாரிகளும் பிளக்கும் கற்கருவிகளும் தான் முக்கியமான கருவி வகைகள். பழங்கற்காலத்தில் முக்கியமான கருவி வகைகள் என்னென்ன அப்படின்னா கைக்கோடாரிகளும் பிளக்கும் கருவிகளும் தான் முக்கியமான கருவி வகைகளாக இருந்திருக்கு பழங்கற்காலத்தில். இந்த கருவிகளை மரத்தாலும் எலும்பாலுமான கைப்பிடியில் செருகி வெட்டுவதற்கும் குத்துவதற்கும் தோண்டுவதற்கும் பயன்படுத்தினார்கள். அவர்கள் சுத்தியல் கற்களையும் கோலக்கற்களையும் கூட பயன்படுத்தினாங்க. அவங்க சுத்தியல் கற்களையும் கோலக்கற்களையும் பயன்படுத்தினார்கள். அதற்காக கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்தார்கள். அதுக்காக என்ன கற்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா கூழாங்கற்கள். இது நல்லா நோட் பண்ணிக்காங்க. கூழாங்கற்களை அதற்காக தேர்ந்தெடுத்தாங்க. இந்த கருவிகள் மணல் திட்டுகளிலும் ஆற்றங்கரைகளிலும் காணப்படுகின்றன. அவை பல்லாவரம், குடியம் குகை, அதிரம்பாக்கம், வடமதுரை, எருமைவெட்டிப்பாளையம், பாரிக்குளம் ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளன. எதெல்லாம்னா இந்த கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, இந்த கருவிகள் மணல் திட்டுகளிலும் ஆற்றங்கரையிலும் காணப்பட்டிருக்கு. அது எந்தெந்த இடங்கள் அப்படின்னா பல்லாவரம், குடியம் குகை, அதிரம்பாக்கம், வடமதுரை, எருமைவெட்டிப்பாளையம், பாரிக்குளம் ஆகிய இடங்களில் இந்த கூழாங்கற்களாலான கருவிகள் காணப்பட்டிருக்கு, கிடைத்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கீழ் பழங்கற்கால கருவிகள் வடார்காடு, தர்மபுரி பகுதிகளில் கிடைத்துள்ளன. இப்பகுதி மக்கள் செய்பொருட்களை பசால்ட் எனும் எடிமலை பாறைகளை பயன்படுத்தியுள்ளனர். இந்த பகுதி மக்கள் செய்பொருள்களுக்கு பசால்ட் எனும் எரிமலை பாறைகளை பயன்படுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டின் தென்பகுதியிலும் இலங்கையிலும் இந்த கீழ் பழங்கற்கால பண்பாட்டிற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. எங்கே கிடைக்கல அப்படின்னா தமிழகத்தின் தென்பகுதியிலும் இலங்கையிலும் இந்த பழங்கற்கால பண்பாட்டிற்கான சான்றுகள் கிடைக்கல, மற்ற இடத்துல கிடைச்சிருக்கு. இவங்க இந்த செய்பொருட்கள் செய்வதற்கு பசால்ட் அப்படிங்கிற எரிமலை பாறைகளை தான் பயன்படுத்தி உள்ளனர். நெக்ஸ்ட்டு, பசால்ட் பாறைகள். இவை எரிமலை பாறைகள் அல்லது தீப்பாறைகள் ஆகும். பசால்ட் பாறைகள் அப்படிங்கிறது என்னன்னா இதை வச்சு தானே செய்பொருட்கள் செய்தாங்க பழங்கற்கால மக்கள். அந்த பசால்ட் பாறை என்னன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. எரிமலை பாறைகள் அல்லது தீப்பாறைகள் ஆகும். பூமிக்கடியில் இருந்து வெளிப்படும் உருகிய எரிமலை குழம்பிலிருந்து தோன்றியவை எரிமலை பாறைகள் ஆகும். இதுதான் பசால்ட் பாறைன்னு சொல்லியிருக்காங்க. பூமிக்கு அடியிலிருந்து உருகிய எரிமலை குழம்பிலிருந்து தோன்றியவை தான் எரிமலை பாறைகள். அப்புறம் அதிரம்பாக்கத்தில் கீழ் பழங்கற்கால பண்பாடு சுமார் 2-1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இம்பார்ட்டன்ட். அதிரம்பாக்கத்தில் கீழ் பழங்கற்கால பண்பாடு சுமார் அதிருஷம் 2 ரூபாலேருந்து 1.5 ரூபா வரைக்கும் இருக்கும் அதனுடைய விலை பழங்கற்காலத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிரம்பாக்கத்தின் கீழ் பழங்கற்கால பண்பாடு சுமார் 2-1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என கணக்கிடப்பட்டுள்ளது. இது ஷார்ட்கட் என்னன்னா அதிரஷம் பழங்கற்கால பண்பாடில் அதிரஷம் 2 ரூபாயிலிருந்து 1.16 ரூபாய் வரைக்கும் விலையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சின்னதாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்தது. எதுனா கீழ் பழங்கற்கால பண்பாடு 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்தது. அப்புறம் இடைப்பழங்கற்கால பண்பாடு தமிழ்நாடு. இதனால நோட் பண்ணிக்கோங்க. கீழ் பழங்கற்கால பண்பாடு எதுவரை நீடித்தது அப்படின்னா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்தது.
நெக்ஸ்ட்டு இடை பழங்கற்கால பண்பாடு தமிழ்நாடு. இடை பழங்கற்கால பண்பாடு 3,85,000 இருந்து 1,72,000 காலகட்டத்தில் உருவானது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இடை பழங்கற்கால பண்பாடு 3,85,000 இருந்து 1,72,000 காலகட்டத்தில் உருவானது தான் இடை பழங்கற்கால பண்பாடு. இக்காலகட்டத்தில் கருவிகளின் வகைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு. அளவில் சிறிய செய்பொருள்கள் பயன்படுத்தப்பட்டன. கருங்கற்கள், கற்செதில்கள், சுரண்டும் கருவி, கத்தி, துளைப்பான், லெவலாயிசியன் செதில்கள், கைக்கோடாரி பிளக்கும் கருவி ஆகியன இக்காலகட்டத்தின் கருவிகள் ஆகும். நெக்ஸ்ட், முந்தைய கட்டத்தோடு ஒப்பிடும் போது இவை அளவில் சிறியவையாக தான் இருந்திருக்கு. இந்த பழங்கற்கால பண்பாட்டு கருவிகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்த அந்த கருவிகள் வந்து பழங்கற்கால கருவிகளை விட அளவில் சிறியதாக தான் இருந்திருக்கு. பழங்கற்கால கருவிகள் சிறியதாக தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இடை பழங்கற்கால பண்பாட்டின் சான்றுகள் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் காணப்படுகின்றன. இடை பழங்கற்கால பண்பாட்டின் சான்றுகள் வந்து தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டின் தென்பகுதியில் புதுப்பட்டி, சீவரகம் கோட்டை ஆகிய இடங்களில் மத்திய பழங்கற்கால கருவிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. மத்திய பழங்கற்கால கருவிகள் எங்கே சேகரிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில்னா புதுப்பட்டி, சீவரகம் கோட்டை, இது 2 இடத்துல தான் மத்திய பழங்கற்கால கருவிகள் சேகரிக்கப்பட்டிருக்கு. அதே போல தஞ்சாவூர், அரியலூர் அருகிலும் இத்தகைய கருவிகள் கிடைத்துள்ளன. நெக்ஸ்ட், இடைக்கற்கால பண்பாடு தமிழ்நாடு. இது வந்து இடைக்கற்கால பண்பாடு தமிழ்நாடு உலகின் பல பாகங்களிலும் இந்தியாவின் சில பகுதிகளிலும் பழங்கற்கால பண்பாட்டை தொடர்ந்து பழங்கற்கால பண்பாடு உருவானது. இதை தொடர்ந்து தான் இடைக்கற்கால பண்பாடை தொடர்ந்து தான் பழங்கற்கால பண்பாடு உருவானது. தமிழ்நாட்டில் பழங்கற்கால பண்பாட்டுக்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் வசித்த மக்கள் நுண்கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வாழ்ந்த சில பகுதிகளில் பல பகுதிகளில் வசித்த மக்கள் வந்து நுண்கற்கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தமிழகத்தில் கிடைத்த நுண்கற்செதில்கள் மேலே இந்த ஃபோட்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்பண்பாட்டு காலகட்டம் பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடையில் உருவானதால் இது இடைக்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பண்பாடு வந்து காலகட்டம் வந்து பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடையில உருவானதுனால இது இடைக்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இடைக்கற்காலத்தின் வேட்டையாடி உணவு சேகரிப்போர் பற்றிய சான்றுகள் எங்கன்னா சென்னை, வடார்காடு, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளன. இடைக்கற்காலத்தின் வேட்டையாடி உணவு சேகரிப்போர் பற்றிய சான்றுகள் தான் வந்து இந்த ஊர்களிலெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடி அருகே உள்ள தேரி பகுதியில் இடைக்கற்கால கருவிகள் பல கிடைத்துள்ளன. தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க தேரி பகுதியில் தான் இடைக்கற்கால கற்கருவிகள் பல கிடைத்துள்ளன. இப்பகுதியில் உள்ள சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி தேரி என்று அழைக்கப்படுகிறது. அந்த தூத்துக்குடியில் சிவப்பு மணல் குன்றுகள் இருக்கிற இடம் தான் தேரி என்று அழைக்கப்படும். இக்கால மக்கள் ஷெட்டு குவாட்சாலனா பளிங்கு பளிங்கு சிறிய செதில்களையும் கருவிகளையும் பயன்படுத்தினர். இந்த கால மக்கள் செட்டு குவாட்சாலான பளிங்கு அப்படிங்கிற சிறிய செதில்களையும் கருவிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இக்காலத்தின் கருவி வகைகள் சுரண்டும் கருவிகள், பிறை வடிவம், முக்கோண வடிவம் என்று பல வடிவங்களில் இருந்தன. மக்கள் உயிர் வாழ விலங்குகளை வேட்டையாடியிருக்காங்க. பழங்கள், கொட்டைகள் மற்றும் கிழங்குகளை சேகரித்தார்கள். அப்புறம் சுரண்டும் கருவிகள்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுரண்டும் கருவிகள்
சுரண்டும் கருவிகள் ஒரு மேற்பரப்பை சுரண்டுவதற்கு பயன்படுத்துகின்றன. இவை இன்று சமையலறையில் காய்கறிகளுக்கு தோலை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகளை போன்றது. முக்கோண கருவிகள் அப்படின்னா முக்கோண வடிவில் அமைந்திருக்கும் கருவிகள் தான் முக்கோண கருவிகள். பிறை வடிவ கருவிகள்னா பிறை வடிவ கருவிகள் பிறை வடிவில் அமைந்திருக்கும் கருவிகள். நெக்ஸ்ட் புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாடு. புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாடு. விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு புதிய கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. புதிய கற்கால பண்பாட்டில் தான் விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடாக இருக்குது. என்ன பண்பாடுனா புதிய கற்கால பண்பாடு என அது அழைக்கப்படுகிறது. புதிய கற்கால பண்பாட்டின் மக்கள் செல்ட் என்று அழைக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தினர். புதிய கற்கால மக்கள் கற்கால பண்பாட்டின் மக்கள் மெருகேற்றப்பட்ட கற்கோடாரியை பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னா செல்ட் அப்படிங்கிற மெருகேற்றப்பட்ட கற்கோடாரி. புதிய கற்கால பண்பாட்டின் மக்கள். கால்நடை மேய்த்தல் அவர்களது முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு. புதிய கற்கால பண்பாட்டுடைய முக்கியமான தொழில் கால்நடை மேய்த்தல். இவர்கள் சிறு கிராமங்களில் வசிச்சிருக்காங்க. வீடுகள் கூரை வேயப்பட்டு இருந்திருக்கு. தட்டிகளின் மீது களிமண் பூசி உருவாக்கப்படும் முறையில் தான் சுவர்கள் கட்டப்பட்டன. களிமண் பூசி உருவாக்கப்படும் முறையில் சுவர்கள் கட்டப்பட்டன. புதிய கற்கால ஊர்களுக்கான சான்று வேலூர் மாவட்டத்தின் பையம்பள்ளியிலும் தர்மபுரி பகுதியிலும் உள்ள சில இடங்களிலும் கிடைத்துள்ளன. இந்த புதிய கற்கால ஊர்களுக்கான சான்று எங்கே கிடைச்சிருக்குன்னா வேலூர் மாவட்டத்தின் பையம்பள்ளியிலும் தர்மபுரி பகுதியிலும் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸு. இதில் புதிய கற்கால மனிதர்கள் தான் முதலில் மட்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும். மட்பாண்டங்களை அவர்கள் கையாலோ அல்லது மெதுவாக சுற்றும் சக்கரத்தை கொண்டோ வணைந்தார்கள். மட்பாண்டங்களை சுடுவதற்கு முன்னால் அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றினார்கள். இதனை தேய்த்து மெருகிடுதல் என்பர். அதுக்கு கீழே தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளி என்ற ஊர் உள்ளது. இங்கு இந்திய அரசின் தொல்லியல் துறை அகழாய்வு செய்துள்ளது. தமிழகத்தில் முதலில் மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்வதற்கான சான்றும் கிடைத்துள்ளன. முதல்ல தமிழகத்தில் மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்வதற்கான சான்றும் கிடைத்திருக்கிறது எங்கன்னா வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில். இங்கு கேழ்வரகு, கொள்ளு, பச்சைப்பயிறு ஆகிய தானியங்களும் வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அட்டவணை நல்லா பார்க்கலாம். பண்பாடு, காலம், பண்பாட்டு கூறு, இது மூன்றும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பழங்கற்கால காலம் என்னன்னா பழங்கற்காலம் காலம் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் கிமு 8000 வரை. பழங்கற்காலம் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் கிமு 8000 வரை பழங்கற்காலம். 20 லட்சம். பழைய கல்லெல்லாம் 20 லட்சத்துக்கு வாங்கினோம். 20 லட்சத்துலேருந்து 8000க்குள்ளே வாங்கலாம் பழைய காலப்பு கற்கள்லாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்பாட்டு கூறு கைக்கோடாரி, வெட்டுக்கத்தி, வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். நெக்ஸ்ட் இடைக்கற்காலம். இடைக்கற்காலம் கிமு 8000 முதல் கிமு 1300 வரை. இடையில் இருக்கிற கற்கள் எல்லாம் வாங்கணும்னா 8000லேருந்து 1300 ரூபாய் செலவு பண்ணும். ஏன்னா இடையில் இருக்கிறதுனால அது 8000லேருந்து 1300 ரூபாய் கொடுத்து தான் வாங்கணும்னு ஒரு சின்னதாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிமு 8000 முதல் கிமு 1300 வரை இடைக்கற்காலம். பண்பாட்டு கூறுகள் நுண்கற்கருவிகள், உலோகம் பற்றி இவர்களுக்கு தெரியாது. இது இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இடைக்கற்கால மக்களுக்கு உலோகம் பற்றி தெரியாமல் இருந்திருக்கு. விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடினாங்க. வேட்டையாடுதல் தான் பண்பாட்டு கூறுகள். நெக்ஸ்ட் புதிய கற்காலம். புதிய கற்காலம் கிமு 2000 முதல் கிமு 1000 வரை. புதுக்கல் கொஞ்சம் கம்மி விலைக்கே கிடைக்கும். ஏன்னா கிமு 2000லேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே புதிய கற்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய கற்காலம் கிமு 2000 முதல் கிமு 1000 வரை.
பண்பாட்டு கூறு மெருகேற்றப்பட்ட கட்கோடாரிகள், நுண்கருவிகள், விலங்குகளை பழக்குதல், பயிரிடுதல், குழுக்களின் பெருக்கம், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர், மேய்ச்சல் சமூகத்தினர் என இரு விதமான குழுக்களும் ஒரே சமயத்தில் வாழ்ந்தன. எந்த காலத்துலனா புதிய கற்காலத்தில். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பண்பாட்டு கூறுகள் எல்லாம் ஒரு 2 டைம்ஸ் நல்லா போட்டு கேட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புதிய கற்கால மக்களுக்கு வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர், மேய்ச்சல் சமூகத்தினர் என இரு விதமான குழுக்களும் ஒரே சமயத்தில் வாழ்ந்திருக்கு. எப்போனா புதிய கற்காலத்தில். அப்புறம் நெக்ஸ்ட்டு இரும்பு காலம். இரும்பு வந்து கிமு 1300 முதல் கிமு 500 வரை. இரும்பு தானே, அதனால் இரும்பு கொஞ்சம் ரொம்ப கம்மி விலை இருக்கிறதுலையே. இரும்பு வந்து 1300லேருந்து 500 ரூபாய்க்கு வாங்கலான்னு ஒரு சின்னதாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்பு காலம் கிமு 1300 முதல் கிமு 500 வரை. பண்பாட்டு கூறு பெருங்கற்கால ஈமச்சடங்கு முறை வந்து இரும்பு காலத்தில் நடைமுறையாக இருந்திருக்கு. பெருங்கற்கால ஈமச்சடங்கு முறை இரும்பு காலத்தில் இருந்திருக்கு. உணவு சேகரிப்போரும் மேய்ச்சல் சமூகத்தினரும் ஒரே சமயத்தில் வாழ்தல், குழு தலைவர் உருவாதல், இரும்பின் பயன்பாடு அறிதல் வந்து இரும்பு காலத்தில். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இரும்பின் பயன்பாட்டை அறிவது இரும்பு காலத்தில் தான் இரும்பின் பயன்பாட்டு அறிதல் நடந்திருக்கு. கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள், கருப்பு மட்பாண்டங்கள் உருவாக்குதல், கைவினை திறன்களின் சிறப்பு நிபுணர்கள் உருவாகுதல், குயவர்கள், கொள்ளர்கள், இதெல்லாம் வந்து இரும்பு காலத்தினுடைய பண்பாட்டு கூறு. நெக்ஸ்ட்டு கீழே பண்டைய வரலாற்று மற்றும் சங்க காலம் கொடுத்துருக்காங்க. பண்டைய வரலாற்று மற்றும் சங்க காலம் வந்து கிமு 300 முதல் போஆ 300 வரை. கிமு 300 முதல் போஆ 300 வரை. 300லேருந்து 300ன்ட்டு சங்ககாலம் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்பு கால மரபுகளோடு சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வளர்ச்சி, வீரர்களை வழிபடுதல், இலக்கிய மரபு, கடல்வழி வணிகம் இந்த பண்பாட்டு கூறுகள் எல்லாம் பண்டைய வரலாறு மற்றும் சங்க காலத்தினுடைய பண்பாட்டு கூறுகள். காலம் வந்து கிமு 300 முதல் பொது ஆண்டு 300 வரை. நெக்ஸ்ட்டு இந்த குட்டி பாக்ஸில் லெமூரியாவும் தமிழர்களும் சொல்லி இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. சில ஆய்வாளர்கள் மூழ்கிய லெமூரியா கண்டத்தில் தமிழர்கள் தோன்றியதாக கருதுகின்றனர். லெமூரியா கண்டம் குறித்து இருந்த கருத்து 19ஆம் நூற்றாண்டில் முன்வைக்கப்பட்டது. எப்போன்னா 19ஆம் நூற்றாண்டு. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. புவித்தட்டு நகர்வியல் கோட்பாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களின் காரணமாக இப்போது இந்த கருத்து குறித்து பல்வேறு பார்வைகளை அறிஞர்கள் முன்வைக்கின்றனர். தமிழ் இலக்கிய குறிப்புகள் கடல் கொண்டதை பற்றி கூறுகின்றன. தமிழ் இலக்கிய குறிப்புகள் கடல் கொண்டதை பற்றி கூறுகின்றன. எதுனா தமிழ் இலக்கிய குறிப்புகள் இவை கன்னியாகுமரியை சுற்றியுள்ள சில பகுதியில் கடலுக்கடியில் மூழ்கடிக்கப்பட்டதாக சொல்கின்றன. கிமு 5000க்கு முன் இலங்கையில் சில பகுதிகளும் தமிழ்நாடு நிலத்தால் இணைக்கப்பட்டிருந்தன. எனவே கடல் மட்ட உயர்வின் காரணமாக கன்னியாகுமரிக்கு அருகே சில நிலப்பகுதிகளும் இலங்கை இந்திய இணைப்பு கடற்கடியில் சென்றிருக்கலாம். இப்பகுதி கூடுதல் ஆழ்கடல் ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. இப்பகுதியிலன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இடைக்கற்காலம் முதல் புதிய கற்காலம் வரை மனித இனம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து வாழ்ந்திருப்பதற்கான சான்றுகளை அகழாய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. நம்ம தமிழகத்தில் தென்னிந்திய பகுதிகளில் இடைக்கற்காலம் முதல்ல புதிய கற்காலம் வரை மனித இனம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து வாழ்ந்திருப்பதற்கான அகழாய்வுகள் மூலமாக சான்றுகள் வெளிப்படுத்துகின்றன இந்த பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இரும்பு காலம், பெருங்கற்காலம். இரும்பு காலம் தான் பெருங்கற்காலம் என்று சொல்லப்படுது. புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்படுகிறது. புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் இரும்பு காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பெயர் குறிப்பிடுவதை போல இக்காலகட்ட மக்கள் இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினர். பெருங்கற்கால இரும்பு காலத்தில் இருந்த மக்கள் இரும்பு பயன்பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க, இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. யாருன்னா இரும்பு காலத்தில். இது சங்க காலத்திற்கு முந்தைய காலமாகும். சங்க காலத்திற்கு முந்தைய காலம் எதுனா இரும்பு காலம்தான்.
இரும்பு காலம் நல்ல பண்பாட்டு வளர்ச்சி உருவான காலகட்டம். இரும்பு காலம் தான் நல்ல பண்பாட்டு உருவான காலகட்டம் எதுன்னா இந்த 4 கொடுத்துட்டாங்கன்னா இப்போ பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்து இரும்பு அதாவது பண்பாட்டு வளர்ச்சி நல்ல பண்பாட்டு வளர்ச்சி உருவான காலகட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் நாமளாக எடுத்தோம்னா அது வந்து இரும்பு காலம். இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து நீங்களாக பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க. சாரி. இக்காலகட்டத்தில் தான் சங்க காலத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. சங்க காலத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்ட காலம் எதுனாலும் இரும்பு காலம். இரும்பு காலத்தில் தமிழ்நாட்டின் பல பகுதியிலும் மக்கள் குடியேறிவிட்டார்கள். மக்களிடையே பரிமாற்ற உறவுகளும் வளர்ந்தன. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் குடியேறியிருந்ததும் மக்களிடையே பரிமாற்ற உறவுகள் வளர்ந்ததும் எந்த காலம் அப்படின்னா இரும்பு காலம், பெருங்கற்காலம் தான். நெக்ஸ்ட், மக்களுக்கு உலோகவியல் மற்றும் மட்பாண்ட தொழில் குறித்து தெரிந்திருந்தது. எந்த காலத்துலனா இரும்பு காலத்தில் தெரிந்திருந்துச்சு. ஆனால் இடைக்கற்காலத்துலலாம் இதை பற்றி தெரியாது அவங்களுக்கு. இரும்பு காலத்தில் தான் உலோகங்களை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. இரும்பு காலத்தில் உலோகவியல் மற்றும் மட்பாண்ட தொழில் குறித்து தெரிந்திருந்திருக்கு. அவர்கள் இரும்பு, வெண்கல பொருட்களையும் தங்க அணிகலன்களையும் பயன்படுத்தினார்கள். அவர்கள் சங்காலான அணிகலன்களையும் செம்மணி கற்கள் அப்படின்னா கார்னீலியன் மற்றும் பளிங்காலான குவாட்ஸ் மணிகளையும் பயன்படுத்தினார்கள். செம்மணிகள்னா கார்னீலியன் மற்றும் பளிங்கிலானதுன்னா குவாட்ஸ் மணிகளையும் பயன்படுத்தினார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆதிச்சநல்லூர் மதுராந்தகத்திற்கு அருகிலுள்ள சானூர், புதுக்கோட்டைக்கு அருகிலுள்ள சித்தன்னவாசல் என பல இடங்களில் இரும்பு காலத்திற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இரும்பு காலத்திற்கான சான்றுகள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா ஆதிச்சநல்லூர் மதுராந்தகம் அருகிலுள்ள சானூர்லேயும் புதுக்கோட்டை அருகிலுள்ள சித்தன்னவாசல் அப்படிங்கிற இடங்களில் தான் இரும்பு காலத்திற்கான சான்றுகள் கிடைச்சுள்ளதாக சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட், பெருங்கற்கால ஈமச்சின்ன வகைகள். மக்கள் இறந்தவர்களை புதைப்பதற்கு பெரிய கற்களை பயன்படுத்தியதால் இரும்பு காலம் பெருங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் இறந்தவர்களை புதைப்பதற்கு பெரிய கற்களை பயன்படுத்தியதுனால தான் இரும்பு காலம் பெருங்கற்காலம் ஏன் அழைக்கப்படுது அப்படின்னா மக்கள் இறந்தவர்களை புதைப்பதற்கு பெரிய கற்களை பயன்படுத்தியதால் தான் இரும்பு காலம் பெருங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இறந்தவர்களின் உடலோடு ஈம பொருட்களான இரும்பு பொருட்கள், கார்னீலியன் மணிகள், வெண்கல பொருட்கள் ஆகியவையும் புதைக்கப்பட்டன. ஈம சின்னங்கள் சிலவற்றில் மனித எலும்புகள் கிடைக்கவில்லை. மற்ற பிற ஈம பொருட்களே கிடைத்துள்ளன. இவற்றை ஈம நினைவு சின்னங்கள் என்றும் குறிப்பிடலாம். நெக்ஸ்ட், ஈம பொருட்கள் என்பது இறந்தவர்களின் எலும்புகளோடு ஈம சின்னத்தில் புதைக்கப்படும் பொருட்கள். மரணத்திற்கு பிற்பான இறந்தவரின் வாழ்விற்கு அவை உதவக்கூடும் என்று மக்கள் நம்பியிருக்கலாம். அந்த காலத்தில் எகிப்து பிரமிடுகளிலும் இது போன்ற ஈம பொருட்கள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலத்தில் இது போன்ற புதைப்பது நிகழ்ந்துள்ளது. சங்க இலக்கியங்கள் புதைப்பது குறித்து மக்களின் பல்வேறு வழக்கங்களையும் கூறுகின்றன. மக்களின் பல்வேறு வழக்கங்களையும் புதைப்பது பற்றியும் சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் டோல்மென் எனப்படும் கல்திட்டை, சிஸ்ட் எனப்படும் கல்லறைகள், மென்ஹிர் எனப்படும் நினைவு சின்ன குத்துக்கள், தாளி பாறைகளை குடைந்து உருவாக்கிய குகைகள், சார்கோபேகஸ் எனப்படும் ஈம தொட்டிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. பெருங்கற்கால ஈம சின்னங்கள் எப்படிலாம் வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா டோல்மென் எனப்படும் கற்திட்டை, சிஸ்ட் எனப்படும் கல்லறைகள், மென்ஹீர் எனப்படும் நினைவு சின்ன குத்துக்கள், மென்ஹீர் அப்படின்னா நினைவு சின்ன குத்துக்கள், தாளி பாறையை குடைந்து உருவாக்கிய குகைகள், சார்கோபேகஸ் எனப்படும் ஈம தொட்டிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றது. சார்கோபேகஸ் அப்படின்னா ஈம தொட்டிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. நெக்ஸ்ட், இந்த பாஸில் அவருடைய படம் கொடுத்துருக்காங்க.
யாருன்னா சர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் தான். இந்தியாவின் முதல் பழங்கற்கால கருவியை பல்லாவரத்தில் முதல்ல கண்டுபிடித்தவர் யாருன்னா சர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் தான். இது வந்து சென்னை அருகில் குடியம் குகை இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் கண்டுபிடித்த கற்கருவிகள் இதுதான், இதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொடக்கல் அல்லது குடைக்கல், தொப்பிக்கல், பத்திக்கல் ஆகிய வகைகள் கேரளாவில் காணப்படுகிறது. இந்த குடை வகைகள் கொடக்கல் அல்லது குடைக்கல், தொப்பிக்கல், பத்திக்கல் அப்படிங்கிற வகைகள் எல்லாம் கேரளாவில் காணப்படுகின்றன. மேஜை போன்ற கல்லால் உருவாக்கப்பட்ட டோல்மென்கள் ஈமச்சடங்கின் நினைவு சின்னமாக நிறுவப்பட்டன. டோல்மென்கள், மேஜை போன்ற கல்லால் உருவாக்கப்பட்ட டோல்மென்கள் ஈமச்சடங்கின் நினைவு சின்னமாக நிறுவப்பட்டன. எதுனா டோல்மென்கள். சிஸ்ட் என்பது மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது. சிஸ்ட் அப்படின்னா என்னென்னா மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை போன்றது. இவை 4 புறமும் 4 கற்பாலங்களை நிறுத்தி மேலே ஒரு கற்பாலத்தை வைத்து மூடி உருவாக்கப்படும் சொல்கிறாங்க சிஸ்ட். அர்ன் என்பவை மட்பாண்ட சாடிகள். அர்ன் அப்படிங்கிறது என்னன்னா மட்பாண்ட சாடிகள். இவை இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்தப்பட்டவை. அதாவது இங்கே பாருங்கள், அர்ன் என்பது மண்பாண்ட சாடிகள் தான் அர்னு. இது வந்து இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்தியிருக்காங்க. சார்கோபேகஸ் என்பவை வந்து சுட்ட களிமண்ணாலான சவப்பெட்டி. சார்கோபேகஸ் அப்படிங்கிறது பேக் பண்ணுறது, சவப்பெட்டியில் தானே பேக் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சின்னதாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சுட்ட களிமண்ணாலான சவப்பெட்டி என்னன்னு சொல்கிறாங்கன்னா சார்கோபேகஸ் சொல்கிறாங்க. இது வந்து சுட்ட களிமண்ணாலானது. இவற்றிற்கு சில சமயங்களில் பல கால்களை வைத்தும் தயாரிப்பார்கள். மென்ஹீர் என்பது புதைத்ததன் நினைவு சின்னம் போல நிறுவப்படும் தூண் போன்ற நடுக்கற்கள். மென்ஹீர் அப்படின்னா நடுக்கற்கள் தான். கல்லறை திட்டைகளில் போர்ட் ஹோல் எனப்படும் இடுதுளை ஒன்று ஒரு புறம் இடப்பட்டிருக்கும். கல்லறையில் கட்டிட்டைகள் இருக்குல்ல, அங்கே வந்து போர்ட் ஹோல் அப்படிங்கிற எனப்படும் இடுதுளை ஒன்று. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்லறை கல் திட்டைகளில் போர்ட் ஹோல் எனப்படும் இடுதுளை ஒன்று இருபுறமும் இடப்பட்டிருக்கும். இது வந்து அவற்றின் நுழைவாயில் போல பயன்பட்டன. இவை வந்து ஆன்மா வந்து செல்வதற்காக வைக்கப்பட்டவை என்ற கருத்தும் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்புறம் நடுக்கற்கள், மென்ஹீர்கள் அப்படின்னா நடுக்கற்கள் இரும்பு காலத்தின் வீரர்களுக்காக கட்டப்பட்டிருக்கலாம். நடுக்கற்கள் அப்படிங்கிற மென்ஹீர்கள் இரும்பு காலத்தின் வீரர்களுக்காக கட்டப்பட்டிருக்கலாம். நடுகள் மரபு இரும்பு காலத்திலோ அல்லது அதற்கு முன்போ தொடங்கி இருக்கக்கூடும். நடுக்கல் மரபு வந்து இரும்பு காலத்தில் தான் அல்லது அதற்கு முன்போ தொடங்கி இருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். இரும்பு கால மக்கள் வேளாண்மையை மேற்கொண்டார்கள். ஆடு மாடுகளையும் வளர்த்தார்கள். சில குழுக்கள் இப்போதும் வேட்டையாடி கொண்டும் உணவு சேகரித்து கொண்டும் இருந்தன. தினையும் நெல்லும் பயிரிடப்பட்டன. இந்த காலகட்டத்தில் தான் பாசன நிர்வாகம் மேம்பட்டது. இரும்பு காலத்தில் தான் பாசன நிர்வாகம் மேம்பட்டிருக்கு. அவங்க வந்து தினையும் நெல்லும் பயிரிட்டிருக்காங்க. ஏனெனில் பல பெருங்கற்கால இடங்கள் நதிகள் குளங்களுக்கு அருகே இருந்தன. ஆற்றுப்படுக்கைகளில் பாசன தொழில்நுட்பம் வளர்ந்தது. பெருங்கற்கால இடங்களான தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரிலும் பழனிக்கு அருகே உள்ள பொருந்தலிலும் ஈமச் சின்னங்களுக்குள் நெல்லை வைத்து புதைத்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. எங்கே அப்படின்னா ஆதிச்சநல்லூரிலும் பழனிக்கு பக்கத்தில் இருக்க பொருந்தலிலும் ஈமச் சின்னங்களுக்குள்ள நெல்லை வச்சு புதைத்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. நெக்ஸ்ட் இரும்பு கால சமூகமும் அரசியலும். இரும்பு காலத்தில் வேளாண்மை சமுதாயங்கள் ஆடு மாடு வளர்ப்போர், வேட்டையாடி உணவு சேகரிப்போர் ஆகியோரும் இருந்தனர். இக்காலகட்டத்தில் கைவினை கலைஞர்கள், மட்பாண்டம் செய்பவர்கள், உலோக வேலை செய்பவர்கள் வந்து கம்மியர்னு சொல்லியிருக்காங்க. தொழில் முறையாளர்களாக இருந்தார்கள். சமூகத்தில் பல குழுக்கள் இருந்தன.
கல்லறைகளின் அளவுகளும் ஈமப் பொருட்களின் வேறுபாடுகளும் இக்காலத்தில் ஏராளமான சமூக குழுக்கள் இருந்ததையும் அவர்களுக்குள் வேறுபட்ட பழக்கங்கள் இருந்ததையும் காட்டுகின்றன. இவற்றில் சில ஒரு தலைவருக்கு கீழான சமூகங்களாக தம்மை அமைத்து கொண்டன. கால்நடைகளை கவர்வது போர்களுக்கு மீறல்களுக்கும் வழிவகுத்தது. இக்காலத்தில்தான் எல்லைகள் விரிவாக்கம் தொடங்கின. இரும்பு காலத்தில் தான் எல்லைகள் விரிவாக்க தொடங்கியிருக்கு. நெக்ஸ்ட் மட்பாண்டங்கள் தொல்லியல் ஆய்வு நடந்த இடங்களில் கிடைக்கும் முக்கியமான சான்று மட்பாண்டங்கள் தான். இரும்பு கால சங்ககால மக்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களை மட்பாண்டங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இரும்பு காலம் மற்றும் சங்ககால மக்கள் மட்பாண்டங்களுக்கு கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களை பயன்படுத்தியிருக்காங்க. மட்பாண்டங்கள் சமையல் பொருட்களை சேமிப்பதற்கு சாப்பிடுவதற்கு என பயன்படுத்தப்பட்டன. கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் உள்ளே கருப்பாகவும் வெளியே சிவப்பாகவும் காணப்படும். வெளிப்புறம் பளபளப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் இரும்பு தொழில்நுட்பமும் உலோக கருவிகளும். பெருங்கற்கால கல்லறைகளில் ஈம பொருட்களாக ஏராளமான இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. வாள், குருவால் போன்ற கருவிகள், கோடாரிகள், உளிகள், விளக்குகள், முக்காலிகள் ஆகியவை கிடைத்துள்ளன. நெக்ஸ்ட் இந்த இதில் கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இரும்பு வாளும் கத்தியும் ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிருக்கு. ஆரோவில் புதுச்சேரியில் பகுதியில் ஈமச் சின்னங்களின் கிடைத்த வெண்கல கிண்ணம் கிடைச்சிருக்கு. ஈமச் சின்னங்களில் கிடைத்த வெண்கல கிண்ணம் புதுச்சேரி ஆரோவில் கிடைச்சிருக்கு. இப்பொருட்களில் சிலவற்றிற்கு எலும்பு அல்லது மரம் அல்லது கொம்பாலான கைப்பிடி பொருத்தப்பட்டிருக்கிறது. இரும்பு கருவிகள் வேளாண்மைக்கும் வேட்டையாடுதலுக்கும் உணவு சேகரிப்பதற்கும் போர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டன. நெக்ஸ்ட் வெண்கல கிண்ணங்கள் விலங்கு பறவை உருவங்களால் அணிவேலைகளோடு வேலைப்பாடு செய்யப்பட்ட களங்கள், வெண்கலத்திலான முகம் பார்க்கும் கண்ணாடி, மணிகள் ஆகியவையும் கிடைத்துள்ளன. நெக்ஸ்ட் இந்த மீள்பார்வையில் தமிழ்நாட்டில் முதலில் மனிதர்கள் சுமார் 2 to 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருப்பதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இடைப்பழங்கற்கால பண்பாடு தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் தான் காணப்படுகின்றன. இடைக்கற்கால மக்கள் தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். வேளாண்மையில் இரும்பு கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. இரும்பு காலத்தின் மக்கள் பல்வேறு நிலப்பகுதிகளில் மேலும் பரவினார்கள். இவர்கள் பின்னால் வந்த சங்க காலத்திற்கும் அடித்தளம் இட்டார்கள். யாருன்னா இரும்பு கால மக்கள். இந்த லெசனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸும் பார்த்துடலாம். பயிற்சிகள் சரியான விடையை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் ஒன்று, மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது. ஆன்சர் சிம்பன்சி. செகண்ட் கொஸ்டின், வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம். ஆன்சர் புதிய கற்காலம். தேர்ட் கொஸ்டின், பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவார். ஆன்சர் ஹேமோ சேபியன்ஸ். நான்காவது, எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி டேஸ் எனப்படுகிறது. பிறை நிலப்பகுதி. ஐந்தாவது, சர் ராபர்ட் பூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகிலுள்ள பல்லாவரத்தில் டேஸ் கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். ஆன்சர் பழங்கற்காலம். ஆறாவது கொஸ்டின், எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஆகும். செகண்ட், வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் மொழியை வளர்த்தெடுத்தார்கள். அழகான ஓவியங்களையும் கலைப்பொருட்களையும் உருவாக்கினார்கள். மூன்றாவது, வரலாற்றுக்கு முந்தைய கால சமூகங்கள் படிப்பறிவு பெற்றிருந்ததாக கருதப்படுகின்றன. நான்காவது பாயிண்ட், வரலாற்று முந்தைய காலகட்டம் பழங்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் எது சரியானதுன்னா 1 மற்றும் 2 மட்டும்தான் சரி. எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தையதாகும். இரண்டாவது பாயிண்ட் வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் மொழியை வளர்த்தெடுத்தார்கள். அழகான ஓவியங்களையும் கலைப்பொருட்களையும் உருவாக்கினர். இதுதான் ஆன்சர். ஏழாவது கொஸ்டின், செல்ட் எனப்பட்ட தீட்டப்பட்ட கற்கோடாரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள். இரண்டாவது, புதிய கற்கால கிராமம் குறித்த சான்று சென்னை மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளியில் காணப்படுகின்றன. தேர்டு, புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் வெண்கல காலம் எனப்படுகிறது. ஃபோர்த்து, விலங்குகளை வளர்த்தல், பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் இடைக்கற்காலம் எனப்படுகின்றது. இதில் 1 மட்டும்தான் சரியானது. எட்டாவது கூற்று காரணம்,
கூற்று தமிழகத்தின் ஆறுகள் குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. காரணம் நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சி அடைந்து இருந்தது. ஆன்சர் கூற்றும் காரணமும் இரண்டுமே தவறானது. நெக்ஸ்ட் கோடிட்டிடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோடாரிகளும் பிளக்கும் கருவிகளும் டேஸ் பண்பாட்டை சேர்ந்த முக்கியமான கருவி வகைகளாகும். கீழ்பழங்கற்கால பண்பாட்டை சேர்ந்த முக்கியமான கருவி வகைகளாகும். கற்கருவிகளை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளும் நுட்பமும் டேஸ் தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் கல் தொழில்நுட்பம். தேர்டு பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் டேஸ் எனப்படும், இடைக்கற்காலம் எனப்படும். சரியான கூற்றை தேர்வு செய்க. மனிதர்கள் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்ற கருத்து உதவுகிறது. உயிர்களின் தோற்றம் குறித்து என்ற நூலை ஹெர்பர்ட் ஸ்பென்சர் பதிப்பித்தார். உயிரியல் பரிணாம வளர்ச்சி குறித்து டார்வின் கோட்பாடு இயற்கை தேர்வு என்ற வழிமுறையுடன் தொடர்பு உடையது. இந்த மூன்றாவது இது மட்டும்தான் சரியானது. இரண்டாவது குரங்குகளின் உராங்குட்டான் மனித மரபுக்கு மிக நெருக்கமான குரங்கினமாகும். மனிதர்களின் முன்னோர்கள் ஹோமியோனின் என்கிறோம். அவர்களின் தோற்றம் குறித்த சான்றுகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன. இது மட்டும்தான் இதில் சரியான கூற்று. இந்த 2 மட்டும்தான் சரியானது. நெக்ஸ்ட் பொறுத்துக. ஃபஸ்ட்டு பழங்கால மானுடவியல். ஆன்சர் மனித இனம் முன்னோர்கள் குறித்த ஆய்வு. செகண்ட் கோடாரி கருவிகள். ஆன்சர் அச்சூலியன் தான் ஆன்சர். தேர்டு கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்கள். ஆன்சர் வீனஸ். ஃபோர்த் செம்மணல் மேடுகள். ஆன்சர் தேரி. ஃபிஃப்த் சிறு அளவிலான கல்லாலான செய்பொருட்கள். ஆன்சர் நுண் கற்காலம். ஸ்டூடெண்ட், இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.